ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் டு லீவ் த பாக்ஸ் தான் விளையாட போகிறோம். இது விளையாடுறத விட ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இருங்க 8 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு போட்டிருக்கு. 26, 27, 27 தானே. அப்போ நம்ம தான் 29. பரவாயில்ல, நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். 29 பேர் தான் இருக்காங்க. எல்லோரையும் அடித்து பிடிச்சிட்டு நம்ம இந்த கேமில் ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு என்னென்னா, ஒரு வைரஸாக பரப்புறது. அதாவது சில பேர் ரெட் கலரில் இருப்பானுங்க. அவனுங்க நம்மளை தொட்டாங்கன்னா அவங்க வைரஸ் நமக்கு வந்துடும். இப்போ ஏதோ ஒரு கட் சீன் வரணுமே எனக்கு தெரிஞ்சு. வந்துச்சு. இல்லை, இன்னும் வரல. வந்துச்சு. இவன் மட்டும் இப்படி மேலே ஏறினான்னு தெரில கைஸ். ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு டெத் பாக்ஸ். அதுதான் கைஸ் ஃபஸ்ட் ரவுண்டு. இன்டர்மிஷனா? இன்னும் கேமே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே இன்டர்மிஷன் கொடுக்குறான். ஐயோ, நம்ம ரெட் கலரில் இருக்கோம். எவனாவது இது அங்கே நார்மலாக ஒருத்தன் ஓடுறான் பார்த்தீங்களா, அவங்க நான் போய் தொட்டாலே அவனுக்கு இந்த வைரஸ் போயிடும். அதுக்கப்புறம் மற்றவங்க நம்மளை தொடாமல் பார்த்துக்கணும். அதாவது அந்த ரெட் கலரில் இருக்கவங்க நம்மளை தொடாமல் பார்த்துக்கணும். இந்தாம்மா வச்சுக்கோ. அப்பா, போன வாட்டி என்ன தெரியுமா ஆச்சு? இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தேன்னா கரெக்டாக எங்கேயுமே அடி வாங்காமல் சுற்றின்னு இருந்தேன். கரெக்டாக லாஸ்ட்டு 3 செகண்டில் ஒருத்தன் என்னை தொட்டான். எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டேன். வெடிச்சு கண்ணா பின்னான்னு போயிட்டேன். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டிருக்கவே மாட்டீங்கன்னு தெரியும். லைக் போடுங்க. 7, 6, 5, 4, 3, 2, 1 வெடிச்சு சதுருங்கடா. சதுரிட்டானுங்க. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு பட்டன் பிடியில் வேறு அவனா பிடிச்சிருவான். ரெஸ்ட் எடுக்கணும் போல். ஸ்லீப் ஆர் சர்வைவ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட தெம்பு இல்லைப்பா. நம்ம இப்போ ஸ்லீப்லேயே போயிடுவோம். சர்வைவ் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். இன்னும் யாருமே தூங்கலை, எல்லோரும் சர்வைவ் பண்ணுறாங்க போல். இல்லை அங்கே பிளாக் கலரில் யாரோ சுற்றின்னு இருக்காங்க. எல்லோரையும் கொண்டு போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்கோ. ஓகே, இன்னும் யாரும் காலி ஆகலை. என்னடா ஏன்ச்சிக்கிறீங்க டேய்? ஐயோ, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 22. யாராவது ஒருத்தர் காலி ஆகுங்களா, அப்போ தான்டா நான் ஜெயிக்க முடியும். ஆனால் என்னால் லாஸ்ட் வரையும் சர்வைவ் பண்ண முடியுமா? முடியாதுன்னு லைஃப்பில் எதுவுமே இல்லை. 3, 2, 1. அப்பா, இந்த ரவுண்டும் முடிஞ்சிச்சு. எதுக்கும் சேஃப்டிக்கு சென்டர்லேயே நிற்கலாம். ஒருவேளை மியூசிக்கல் சேர் ரவுண்டு ஏதாவது கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்களா, சொன்னோடனே கொடுத்துட்டான். பட்டுன்னு சேரை பிடிக்கணும். இல்லைன்னா கதை முடிஞ்சே போயிடும். இப்போ ஒரு மியூசிக் போடுவான். அந்த மியூசிக் நிற்கிற வரையும் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆனால் மியூசிக் நிற்கிற வரையும் சுற்றணும்னு தானே சொல்லுவாங்க. நின்னோடனே தான் உட்காரணும். அதுதான் மியூசிக்கல் சேரு. சரி, அர்ஜென்ட்டில் கேம் பேர் தப்பாக வச்சுருப்பான். இன்னும் 2 செகண்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ரவுண்ட்லேயும் நம்ம ஜெயிச்சாச்சு கைஸ். இதே மாதிரி மேலும் மேலும் ஜெயிச்சுட்டே வந்தோன்னா கேமை ஈஸியாக முடிச்சிடலாம். இன்னதுடா அது? சர்வைவ் ஆர் டர்ன் ஆன் த பம்ப்ஸ். புரியலையே. அந்த கீழே இருக்குது. ஐயோ, இல்லை பரவாயில்ல, நான் மேலே போய்க்கிறேன். நோ ப்ராப்ளம். த டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். வாவ், இன்னும் 20 மெம்பர்ஸ் இருக்காங்களா உயிரோட? டே, எல்லாம் காலி ஆகுங்கடா. ஓ மை காட், ஸோ சேட். கேட்ச் த பால். வாலா, எங்கடா ஒன்றுமே காணோம். இதுவா? இல்லை, இது அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்தது. கீழே விழுது. அதை பிடி, இதை பிடி. என்னடா எதையுமே பிடிக்க விட மாட்டீங்க? ஐயோ, இதுவும் கீழே விழுந்துச்சு. டே, எதையாவது பிடிக்க விடுங்கடா, இல்லை நான் செத்துருவேன்டா. முடிஞ்சிடும்டா கதை. சிம்பிளாக விட்டுருவோம் போல இருக்கே. டேய், விட்டுருங்கடா. என்ன டேய், ஒரே ஒரு பால் என் கையில் கொடுங்கடா. என்னடா டே, இப்படி பண்ணுறீங்களாடா? இப்படி பண்ணுவீங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கடா. ஐயோ, இன்னும் 10 செகண்ட்ஸில் பிடிக்கணும். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஐயோ, எதுவுமே கிடைக்கல. போச்சு கைஸ், நாசமாக போச்சு. அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்.